திருச்செங்கோட்டில் மது போதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த போதை ஆசாமி டிராபிக் போலீசாரிடம் விதண்டாவாதம் பேசி வம்பிழுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கீழே விழுந்தபோது கை கொடுத்தவரின் சட்டையை பிடித்தவருக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுமா? மது போதையில் தள்ளாடி வந்த இளைஞர் நடு ரோட்டில் விழுந்து கிடந்ததை கண்டு உதவி செய்தது குத்தமா என்று கேட்கும் அளவிற்கு போலீசாரிடம் வறண்ட இழுத்த காட்சிதான் இது. கீழே விழுந்த தனக்கு எழுந்திருக்க தெரியாதா என வீரவசனம் பேசி போலீஸ்காரரை தாக்கியவரை பொதுமக்கள் பொளந்தெடுத்துள்ளனர். நடந்தது என்ன? நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வாளரை கேட் பகுதியில் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். சற்று தள்ளாடியபடி வாகனத்தை ஓட்டி வந்தவர் திடீரென சாலை தடுப்பில் மோதி கீழே விழுந்துள்ளார். அப்போது போக்குவரத்து முதல்நிலை காவலர் கந்தசாமி அங்கு பணியில் இருந்துள்ளார். இளைஞர் நடுரோட்டில் விழுந்து கிடந்ததை கண்ட காவலர் அவருக்கு உதவி செய்ய சென்றுள்ளார். ஆனால் மது போதையில் இருந்த இளைஞர் கீழே விழுந்த தனக்கு எழுந்திருக்க தெரியாதா என கூறி காவலரின் சட்டை காலரை பிடித்துள்ளார். இது என்னடா வம்பா போச்சு, காப்பாத்த வந்த தன்னிடமே விதண்டாவாதம் பேசுகிறானே என காவலர் தன்னைத்தானே நொந்து கொண்டுள்ளார். இருந்தபோதும் இளைஞரின் நிலைமையை உணர்ந்து அவரை சாலை ஓரம் அழைத்து வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிவிட முயற்சித்துள்ளார். தொடர்ந்து அடாவடி செய்த போதை ஆசாமி காவலரை தாக்கியதுடன் தட்டி கேட்ட பொதுமக்களையும் ஆபாச வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதனால் பொங்கி எழுந்த பொதுமக்கள் போதை ஆசாமியை பொளந்தெடுத்துள்ளனர். இதையடுத்து அங்கு வந்த கூடுதல் போலீசார் ஓவராக பேசிய இளைஞரின் கன்னத்தில் பலார் விட்டு போதையில் இருந்தவரை தெளிய வைத்துள்ளனர். பின்னர் ஆம்புலன்ஸில் அள்ளி போட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டதில் மது போதையில் போக்குவரத்து காவலரை தாக்கியவர் சந்தைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 25 வயதான ஹரீஷ் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மது போதையில் இருசக்கர வாகனத்தில் தடுக்கி விழுந்த போதை ஆசாமி உதவிக்கரம் நீட்டிய போக்குவரத்து காவலரையே தாக்கியது திருச்செங்கோட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.